இதே ஃபைட் நடி அவளால் அடிச்சாச்சு. பல்லவன் பஸ் வருது. பல்லவன் பஸ்ஸை சேஸ் பண்ணி பிடிச்சி ஹேங் ஆனமாவா ஒரே ஷாட்டில். ஸ்டாப். இன்னும் ட்ரெயின் சவுண்டு போடும். ட்ரெயின்லேருந்து பிளேன் வரும். ஸ்ருதி மாறிடும். ஹோல் சீன் இங்கே தான் அவரோட ஃபைனல் அவுட் பர்ஸ்ட். ஸோ இஃப் யூ லுக் அட் திஸ் ஹோல் திங் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஓடி இருக்கும் அது. ஆனால் அந்த 15 மினிட்ஸ் வாஸ் பேக்டு. வந்து இந்த ஃபைட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஆக்ஷனில் நாங்கள் அதில் சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு பார்க்கும்போது ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்ணாமலை கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. பிசி ஸ்ரீராம் சார் கரெக்டாக 4 மணிக்கு நல்லா இருக்கும் இங்கே சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த லைட்டிங்கில் பேக் லைட் ஃபுல்லாக அந்த க்ரீனுக்கு நடுவில் ஒரு பிக்சரஸ்க்காக கொண்டு வந்தார் ஒரு ஃப்ரேம். எதுவுமே பிளான் இல்லை. நினச்சி ரொமான்டிக் கமல் சாரோட யாரோ பண்ண முடியுமா? அவருக்கு அந்த ரொமான்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வரும். அதுவும் கூட ரகுமாஸ்டன் ஜாயின் ஆன உடனே 2 பேருமே அதை எவ்வளோ அழகாக கொண்டு வந்தாங்க. தட் மார்வலஸ். ஒரு சடனாக ஒரு ப்ரொப்பல்லர் கொண்டு வந்து காற்றை வச்சு இந்த சாரி இப்படி பறக்க அவன் மேலே பறக்க அந்த கிஸ்ஸு கொடுக்குற ஷார்ட்டே வந்து வாஸ் சூப்பர்ப். த வே இட் வாஸ் பிக்சரைஸ்ட், இட் வாஸ் ஹைலி ரொமான்டிக், வெரி பிரில்லியன்ட்லி டன். அப்புறம் எல்லாமே ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், தெர் இஸ் நோ லிப். சும்மா பாட்டை போட்டு டைமிங்கில் பண்ணாங்க. ஆனால் அதை எடிட்டிங்கில் தான் அது நிறைய அந்த டைமிங்கை நாங்கள் சிங் பண்ணோம். ஆனால் அமலாவும் அந்த ஒரே ஒரு அந்த சாரி, இவரோட அந்த பேண்ட் ஷர்ட், ஒரு கோட்டு, ஒரு டை, இதை வச்சுன்னு அந்த சாங்கை நீங்கள் நினச்சி பாருங்கள். எடுக்க முடியுமா? இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கொண்டு வர முடியுமா? இட்ஸ் பியோர்லி மேஜிக் ஆன் ஸ்க்ரீன். அவர் போத் ஆஃப் தம் வர் சூப்பர். கமல் சார் அந்த சின்ன ஆக்ஷன் பண்ணுவார். எப்படி தட்டுறது, கையை தட்டுறது, ஜம்ப் இது பண்ணுறது, தாடி இழுப்பாவை ஒரு எவ்வளோ இயல்பாக கொண்டு வர முடியுமோ அந்த சாங் கொண்டு வந்திருப்பார். அதில் பியூட்டிஃபுல் பார்ட், அங்கேருந்து கொண்டு போய் பஸ்ஸில் ஏறுவாங்க. அது மோஸ்ட் காமன் மேன் மேட்ரு. அது நாங்கள் என்னெல்லாம் பேசுகிறோம், எப்படி போகலாம், இங்கேருந்து ஒரு செக்ஷன்லேருந்து எப்படி இருக்கணும், பஸ்ஸு வச்சுருந்தா எப்படின்னா காமன் மேனுக்கு பஸ்ஸு தான். அவனுக்கு ரொமான்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். சொன்ன உடனே பல்லவன் பஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே எல்லாரும் இவர் இங்கே நிற்க, அங்கே இந்த வா சொல்கிறது, கிட்ட போகிறது, எவ்ரி திங் பஸ். ஏன்னா எவ்ரிபடி வில் ஐடென்டிஃபை நம்ம ரொமான்ஸ் மாதிரி இருக்குடா அப்படின்னு அந்த ஃபீல் வரும். கிட்ட நின்று சடனாக பஸ்ஸுலேருந்து வெளியில் நின்றுருப்பாங்க. என்னடா பஸ்ஸில் வந்து வெளியில் வந்துட்டாங்களே, அதே ஃபீலில் இருக்காங்களே. அப்போ தான் இன்னொரு பஸ் வரும், அதில் ஏறலான்னு சொல்லுவார் கமல் சார். அந்த ஷாட் ரொம்ப கஷ்டம். ஏன்னா தொங்கணும் வெளியில், எல்லாராலையும் தொங்க முடியாது. இட்ஸ் நாட் ஈஸி. தொங்குறவன் யங்ஸ்டர்ஸ்லாம் கேளுங்க எவ்வளோ கஷ்டம் அது, அங்கேயே தொங்கிட்டு போகிறது. இப்போ ஃப்ரண்ட்டில் அமலா வச்சுட்டு இவர் பின்னாடி பின்னாடி ஒரு தொங்கிட்டே அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த் அதில் தான். பஸ்ஸோட இதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஃபுல் ஸ்பீடில் போகும். அதுக்கு கிளாப்ஸ், தே லவ்ட் இட். இட் லுக் லைக் காமன் மேன். எஸ், அவர் கமல் சார் எங்கள் காமன் மேன் மாதிரி இருக்காங்கிற ஃபீல் வந்து அந்த ஃபீல் ஐ திங்க் மேட் தட் சாங் இன்டு அ ஜெம். எவ்ரிபடி லவ்ட் இட். இந்த சாங் இப்போ போட்டாலும் அந்த ஷாட் வந்து பேசப்படும். இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எப்படி சொல்ல ஒரு த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த சாங் மாதிரி இருக்கும் அது. அப்போ எனக்கு அசிஸ்டண்ட் அப்போ ரகு மாஸ்டருக்கு பிருந்தா மாஸ்டர். ஷீ பிகேம் லேட்டர் ஆன். என்னோட நிறைய ஃபிலிம்ஸில் அவங்க பண்ணாங்க. அந்த ஷாட் நான் ரீசெண்டாக கேட்டேன் பிருந்தாட்ட, எது உனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் சார்? அந்த ஷாட் தான் சார், எனக்கு மறக்கவே மாட்டேன் சார். அது கமல் சார்னால அப்படி தொங்க முடிஞ்சது சார். எல்லோரும் புடையும்போது அவள் தான் ஃபீல் பண்ணி சொன்னாது. இட் இஸ் வெரி ட்ரூ. அந்த சாங், அந்த பிக்சரைசேஷன் அண்ட் நிறைய அதில் ஆக்சுவலாக அந்த வெயிட்டோட சீன்ஸ் ஷார்ட் வரும் அதில். ஆக்சுவலாக அதை நாங்கள் சாங்க்காக ஷூட் பண்ணியிருக்கல. அந்த சீனில் ஷூட் பண்ணினோம். நாங்கள் அங்கே சீன் டிலீட் ஆகிடுது. இங்கே அதை போட்டேன்னா எடிட்டிங்கில் போட்டது. எடிட்டிங்கில் போட்டதுனால அது ஒரு மாண்டேஜ் மாதிரி இது கரெக்டாக வந்துடுது. அப்புறம் பட்டர்ஃப்ளை ஷாட்டு, இந்த ஷாட் எல்லாமே நிறைய மாண்டாஜாக எடுத்தோம். ஆனால் அந்த ஹைலைட் வாஸ் த பிகினிங் பார்ட் அண்ட் தி எண்ட் பார்ட் அண்ட் த மூட் ஆஃப் த சாங் கேப்சரிங்
ஒரு சின்ன போட்டில் அங்கே வாட்டர் இருக்கும், அங்கே போய் ஒரு பேப்பர் போட்டை வச்சுன்னு அந்த ஹர்மிங்க்கு மட்டும் ஒரு மேட்ரு எடுத்து என்ன சொல்ல அமையணும்னு இருந்தால் எல்லாம் அமைஞ்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த சாங். யூ ஹைலைட் என்னென்னா சத்யாவுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, என் ஒய்ஃப் அந்த பாட்டுனாலே எனக்கு கல்யாணம் பண்ணினேன்னு சொன்னான். That was how big a highlight it was. And that's magical, that song. Valayavasai went on to become even evergreen even till date. அதுக்கு இளையராஜா சார் எவர் தேங்க்ஃபுல் ஃபார் தட் ஃபேண்டாஸ்டிக் நம்பர். அந்த சாங் எல்லாம் முடியும். இப்போ இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கிட்ட வரும்போது ஒரு அடுத்த சீக்வன்ஸுக்கு சீரியஸஸ் வரும். இவர் வந்து அடிச்சிட்டாரு, அவங்க மெயின் ஆள் அடிச்சிட்டாங்க சொல்லி அந்த குரூப் வரும். அவங்க இவன் 13 வருவாங்க அந்த இதுக்கு. அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு மழையில் ஒரு அம்பரேலா ஃபைட், மோஸ்ட் டாக்ட் அபவுட். ஹிந்தியில் எடுத்திருந்தாங்க அதை, ஆனால் நமக்கு ஈஸி கிடையாது எடுக்கிறது. அன்றைக்கி நான் வந்து கமல் சார் ஹெல்ப் கேட்டேன்னா, சார் இது ரொம்ப கஷ்டம் சார், ஏன்னா ஆல்மோஸ்ட் 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும், எல்லார் கையில் அம்பரேலா வேணும், ஏன்னா கேமரா மேலேருந்து இருந்தால் எல்லா அம்பரேலா மட்டும் தெரியணும், இதுக்கு நடுவில் அவங்க ஓடி வரணும், கத்தியால் குத்த வரணும், த்ரூ த அம்பரேலா. அந்த கூட்டமெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ண தெரியாது, அவளுக்கு என்ன பண்ண தெரியாது. வி காண்ட் ஹேவ் ஃபைட்டர்ஸ் எவ்ரிவேர். ஸோ த்ரூ தி க்ரௌட் கேமரா போகணும், தனியாக வரணும், டாப் ஆங்கிள் வரணும், அண்ட் ஃபைனலாக அவனை அடித்து அந்த ரயில்வே பிரிட்ஜுக்கு மேலே போய் அடித்து மேலேருந்து கீழே விடணும். இவ்வளோ மேட்ரு அது கொண்டு வரத்துக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ சீக்வன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கும். அதுக்கு காரணம் தி பிளானிங். கமல் சார் வந்து நான் இருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய கோடா வச்சுட்டு மெகாஃபோன் வச்சுட்டு ஸ்பீக்கர் மைக்கெல்லாம் இருக்குல்ல, மெகாஃபோன் வச்சுட்டு கத்தினார். அன்றைக்கி அவ்வளோ ஹெல்ப் பண்ணார், வெஸ்டர்ன் டேரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார். ஸோ ஷார்ட்டு ஒரு தாத்தா வருவார், மழை வருது, ஒரு கொடை ஓப்பன் பண்ணுவார், தியேட்டர் முடியும், எல்லோரும் க்ரௌடு வருவாங்க, ஒரு அம்பரேலா ஃப்ரேம் ஃபுல் அம்பரேலா வரும். அப்புறம் அந்த சுந்தர்ங்கிற கேரக்டர் நடந்து வருவார், பின்னாடி இருந்து ஆட்டோவில் அவங்க வருவாங்க, பார்த்துருவாங்க, இவன் ஓடுவான். அன்வர் பாய் பாராட்டினா, ஏன்னா மழை வேறு, கேமரா ஃபுல்லாக தண்ணி இப்படி போனால். ஸோ யூ ஹேஸ் டு கீப் இட் தேர், சேஃப்டி வைக்கணும், ஓடணும். இட்ஸ் நாட் ஈவன் ஸ்டடி கேம், யூ ஹேட் டு ரன் வித் தி ரன்னர். அவர் எப்படி ட்ராக்கு போட்டார், எப்படி எடுத்தாருங்கிறதே பாராட்டினோம். அவரோட லாரன்ஸ்னு அவருக்கு ஒரு ரெசிடென்ட் இருப்பார், ஆமாம், டெர்ஃபிக் இது ட்ராலி தள்ளத்தில். ஸோ அங்கேருந்து அண்டர் தி க்ரௌட் ஹி ஹேஸ் டு புட் ட்ராக்கை போட்டார். ஃபுல் மேலே கேமராக்கு ஒரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவன் ஓடுறான், அவனாலே ஓட முடியாது பிளான்டா, ஏன்னா சுந்தர் கேரக்டருக்கு அங்கெல்லாம் க்ரௌட் வந்துட்டே இருப்பான், புஷ் பண்ணி ஓடணும், சரக்குது போகிறது. பின்னாடி அந்த குரூப்பு விக்ரம் மாஸ்க் யார் கத்தினாலும் கேட்காது, கமல் சார் அங்கேருந்து ரைட் போ லெஃப்ட் போ, ஏன்னா இல் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் வேர் இஸ் ரன்னிங். அவ்வளோ இதில் எடுத்து ஃபஸ்ட் ஷாட், செகண்ட் ஷாட், தேர்ட் ஷாட் எடுத்து அன்றைக்கி ஃபுல் டே வி வர் ஷூட்டிங் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் இந்த ஒரே சீக்வன்ஸை. 1000 க்ரௌடு, அது டயர்டாயிட்டாங்க எல்லாரும். பட் ஃபுல் டே அவர் நின்றுண்டு கத்தின்ண்டே இருந்து எங்களை ஃபுல் கோஆப்ரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஃபைனல் அந்த மேலே போய் அவனை அடித்து வெட்டி அவன் மேலேருந்து கீழே வளர வரைக்கும் இட் வாஸ் ஈவினிங். பட் வி நியூ வி ஹட் டன் அ மார்வலஸ் ஷாட். தட் நோ 2-3 கேமராஸ், ஒரே கேமராவில் எடுத்தால் தான் அது கரெக்டாக வரும்னு சொல்லி ஒரே கேமராவில் எடுத்துகிட்டு இருந்தோம். அதை எல்லா ஷார்ட்ஸும் பர்ஃபெக்டாக வரணும், ஏன்னா அதில் அந்த ஃப்ரேம் வந்துடும், இந்த ஃப்ரேமில் இந்த கேமரா வந்துடும் சொல்லிட்டு பிளான் பண்ணி ஐ திங்க் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வாட் அன் எஃபர்ட். ஒரு மர்டர் சீக்வன்ஸ் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்டு ஒருத்தர் சாவடிக்கிறாங்கிற சீனை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வி மேட் இட் அஸ் ஹைலைட். சாவடிச்சு அடுத்த ஷாட் இவர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்பார், ஃப்ரெண்டு சத்துட்டான், 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபீலிங். பார்த்தா அந்த 4 பேர் எங்கடா பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அவளுக்கு யாருமே விட்னஸ் இல்லைம்மாங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவரோட சிஸ்டரோட லவர்னு ஒரு இடத்துல ஒரு சீன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். அவங்க வந்து கவுண்ட போய் கேட்பேன், என்னடா நான் சாவடிச்சிருக்காங்க பப்ளிக்காக, உங்கள்ட்ட விட்னஸ் இல்லைங்கிறாங்க. வாடா சொல்லி இழுத்துட்டு போய் லாக்கப்பில் கூட இவாள இவங்க 4 பேர் தான் அடித்தாங்க, ஒரு ஆள் வந்து விட்னஸ் கொடுக்க சொல்லுங்க உங்கள் ஏரியாவிலேருந்து. நான் கொண்டு வரேன் விட்னஸ், நான் கூட தைரியமாக போவார் இவர். அதே இடம் அது மழை, ஆல்ரெடி ரெய்னி எஃபெக்டட் ரோடு. அங்கே ஒரு பாய் நம்ம சுந்தரியா அவனை சாவடிச்சிட்டாங்க, விடியா யாருமே ஒரு இது கொடுக்க மாட்டாங்க. தெர் இஸ் நோ படி டு கிவ் விட்னஸ். துட்டி எமோஷனாகி
இவரோட கேங்கர் போய் நேராக பார்த்தா நெக்ஸ்ட் டே இந்த 4 பேரும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற தெரிஞ்ச உடனே இது அடுத்த லெவலுக்கு போகணும். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தால் இவர் 4 பேர் அடிக்கணும். இதுதான் சீக்வன்ஸு. ரொம்ப ரெயின் எஃபெக்ட் சீனை விட பெருசாக வருமா? அதுக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் க்ரௌட் சீன், மறுபடியும் ஃபைட், அந்த மாதிரி வரக்கூடாது. பட் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வேறு மாதிரி ஒரு ஐடியா சொல்லிவிட்டு ஃப்ளவர் பஜார் மார்க்கெட் வாசலில் ஃபைட் எடுக்கலாம்னு சொல்லிட்டார் கமல் சார். என்ன சார் சொல்கிறீங்க? பாரிஸில் ஃப்ளவர் பஜார் மார்க்கெட்டில் கமல் சாரை வச்சு ஷூட் பண்ணது விளையாட்டா? இட்ஸ் நாட் ஈஸி, கான்ட். அண்ட் இஸ் ஆல்ரெடி பிக் ஹீரோ. இல்லை, வில் பிளான் இட். ஸோ ஒரு மாஸ்டர் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு 4 கேமரா. ப்ரீவியஸ் டே நான், கேமராமேன், செகண்ட் யூனிட் கேமராமேன், மாஸ்டர் விக்ரந்தர்மா எல்லாருமா போனவங்க. போய் கமல் சார் ஒரு வண்டியிலே உட்காந்துருந்தார். அங்கே இருந்தது பேசிகிட்டே இருப்பார், அவ்வளோதான். போனால் அந்த ஃப்ளவர் பஜார் மார்க்கெட் போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டோம் பர்மிஷன். சார் ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது. இல்லை சார் 5 நிமிஷம் தான் ரன்னிங் கேமரா ரன்னிங் டைம் தான் சார், வந்தால் எடுத்துருவோம் ஓகேன்ட்டாங்க அவங்க. ஸோ நாங்கள் ஒரு கேமரா ஒரு வண்டியில் இங்கே இருக்கோம், ஒரு கேமரா அங்கே பில்டிங் இருக்குது, டெரஸ்க்கு போய் பர்மிஷன் வாங்கினோம். இன்னொரு கேமரா அங்கே ஒரு இடம் இருந்தது, அங்கே வச்சுட்டோம். 4th அங்கே ஒரு காரை நம்மளோட பார்க் பண்ணி வச்சிடலாம், அதுக்குள்ளே ஒரு கேமரா. அது அடிக்கும்போது அந்த காரோட விண்டோஸ் பிளாஸ்ட் ஆகும். ஸோ ஃபைட் அந்த ஏக்நாத் கார் ஒரு பாம்பு பிளாஸ்ட், அவரும் உள்ளே உட்காந்துருப்பார். இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக மார்னிங்க்கு ஷூட்டிங், கரெக்டாக 11 o'clock 11:30 கொஞ்சம் இதாக இருக்கும், டிராஃபிக் எல்லாம் கரெக்டாக இருக்கும். மார்னிங் டிராஃபிக் அப்புறம் போகலான்னு சொல்லி 11:30 பிளான் பண்ணிட்டோம். மேனேஜர் வந்து முதல்ல போய்ட்டு ஒன்றும் குவைட்டாக பார்த்துக்கோ சொல்லிட்டோம். அந்த ஆள் போன உடனே கூட இருக்கோம், வாங்க ஷூட்டிங் இருக்குடா போங்கடா சொல்லிவிட்டு ஃபுல் ஏரியாவில் சொல்லி வச்சுட்டாரு. நாங்கள் ஃபுல் கேமரா வண்டியோட பார்த்தா எல்லோரும் மக்கள்லாம் ஷூட்டிங் ரெடியாக இருக்காங்க. முதல்ல இந்த மேனேஜர் இங்கே அனுப்பணும் சொல்லி அவர் வீட்டுக்கு அனுப்பி எல்லோரும் மறுபடியும் வீனஸ் ஸ்டுடியோவில் வந்துட்டு நீ யாரும் போக வேண்டாம், நீங்கள் பாட்டு குவைட்டாக மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு 3 மணிக்கு நீ இங்கே போ, நீ கேமரா எடுத்துகிட்டு போய்ட்டு எல்லோரும் அங்கே போங்க. தெர் இஸ் நோ இண்டிகேஷன். ஏன்னா இது கிடையாது, வாக்கி டாக்கி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. கமல் சார் வந்தாலும் கேமரா ஆன் பண்ணிக்கணும். அப்பாவா இண்டிபெண்ட்டு, நீங்களே என்ன வருதோ பார்த்துங்க எடுத்துங்க. ஸோ கரெக்டாக 3 மணிக்கு தெரியாமல் ஒரு மெட்டடார் வேனில் பிளாக் கிளாத் போட்டு உள்ளே அந்த ரவுண்டில் மட்டும் ஒரு ஹோல் பண்ணிவிட்டு அதில் கேமரா லென்ஸ் ஒரு கேமராமேன், இன்னொருத்தர் மேலேருந்து ஏறிட்டாங்க. ஹேண்ட் கர்ச்சீஃப் காட்டியாச்சும் ரெடியாங்க. கமல் சாருக்கு சொல்லிட்டோம். அவர் ரெடி சொன்னால் அவர் வண்டி கொஞ்சம் தள்ளி இருந்து, சார் நீங்கள் ரெடி சார், நீங்கள் வந்தால் டேக்கு நேராக வண்டி வந்து இறங்கி உள்ளே போயிட்டார். இப்போ கரெக்டாக அந்த 4 பேர் வராங்க. கமல் சார் வெளியில் வந்தார். கரெக்டாக அவங்க வந்த உடனே ஃபைட் ஆரம்பிக்கும். என்ன பண்ணிட்டோம், கமல் சாருக்கு வந்து கையில் ஃபைட்டர்ஸ் கையிலலாம் ஸ்பாஞ்சு பிளட்டில், கமல் சார் கையில் இங்கே கட்டை வேணும். ஸோ வெறுமனே நடந்து வந்து நாங்கள் ஒரு சைக்கிள் கரெக்டாக ஒரு கட்டையோடு போயிட்டுருக்கோம். எல்லாம் டம்மி கட்டை ரெடி பண்ணிட்டோம். கரெக்டாக எடுப்பார், அடித்து ஒரே கட்ட வார்த்தை கண்ணாபினம் திட்டின்றது, அடித்தா பிளட்டு வருது. மக்கள் பார்க்குறாங்க, அவளுக்கு டவுட்டு, கமல் சார் தெரியுது, ஆனால் பிளட்டு வருது, கட்ட வார்த்தை பேசுகிறாங்க, கன்ஃபியூஷன் இருக்குது, கேவாஸ் இருக்குது. எல்லோரும் என்னாச்சு பஸ்ஸு போகிறவங்கள எட்டி பார்க்குறாங்க. ஃபைட் அதில் திடீர்னு அடிக்கும் போது அவர் அந்த காரோட விண்ட்ஷீல்டு ஃப்ரண்ட்டில் அடிக்கிறார், அது பிளாஸ்ட் ஆகும். எல்லாரும் பப்ளிக் ஏதோ நிஜமாகவே நடக்கிறது மாதிரி இம்பேக்ட் கொடுத்துட்டோம். ஃபைட் அடிக்கிறார், அங்கே அடிக்கிறார், இங்கே அடிக்கிறார், பிளட்டு, ஸோ மச் ஆஃப் கேஸ். பப்ளிக் ஒரு கேமராக்கு முன்னாடி பப்ளிக் வந்து நின்றுட்டாங்க. அவனால் ஒன்றும் பண்ண முடியல, கேமரா காலி.